ஹாய்! ஈதோட கன்டினியூஷன் விலாக் தான் இது. ஸோ டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் குலாப் ஜாமுனுக்கு தான் மாவு பெசஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பிரியாணி அவுட்டோரில் தான் செஞ்சோம். ஸோ அம்மா எல்லா திங்ஸுமே எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்பாவும் அக்காவும் தான் இன்றைக்கி சமைச்சாங்க. அச்சு பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தான். நான் வந்து ஆயில் மட்டும் அந்த தேக்ஸாவில் ஊற்றி கொடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அக்காவும் அப்பாவும் தான் ஃபுல்லுமே எல்லாமே சமைச்சாங்க. நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் நின்று கிண்டுறதும் சும்மா சைட் பை சைட் பார்க்குறதும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜீரா காய்ச்சறதுக்கு அம்மாவும் நானும் உள்ளே வந்துட்டோம். ஜீராவை அடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் வெளியே போய் பார்த்துட்டு இருந்தேன் என்ன இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பிரியாணிக்கு எல்லாமே அவங்க தாளித்து விட்டுட்டாங்க. ஸோ மாவும் ஊறிடுச்சு. நான் உள்ளே வந்து ஜாமுனுக்கு உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். அம்மாவும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நாங்கள் ஃபுல்லாக உருட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் அதை ஃப்ரை பண்ணி குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே ஊற போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வெளியே வந்து பார்க்குறதுக்குள்ளே பிரியாணி அப்பா தம் போட்டு வச்சுருந்ததே எடுத்துட்டாரு. ஸோ பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகி அப்பா வெளியே இருந்து அதை கிச்சனுக்குள்ளே வந்து வச்சுட்டாரு. நாங்கள் லஞ்ச் சூப்பராகவே சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து எல்லாருமே வேலையை ஸ்ப்ளிட் பண்ணி செஞ்சனால டக்குன்னு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஒரு 1 o'clock நாங்கள் லஞ்ச் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஈவினிங்காக நான் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டேன். இப்படி தான் எங்களோட ஈத் போச்சு. ஸோ பாய்.